பற்றற்றம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். என்ன செய்வான்? வசதி வாய்ப்பு உள்ள காலத்தில் ஜடமாக இருப்பான், எல்லாம் இளம் தம்பதிகளாக இருப்பான், யார் தெய்வம் தேவையில்லை, எல்லாம் வயசுதானே, செல்வம் இருக்குது, யார் தெய்வம் தேவையில்லைன்னா சரியா இப்போ தேவையில்லை. பிள்ளை குட்டி வந்து என்ன செய்வேன்னா, பிள்ளை குட்டி வந்து என் கையில் காசு இருக்கு போடா, கூரை மேலே சோறு போட்டால் கோடி காக்கான்னு. இவனுக்கெல்லாம் என் வாழ்க்கை இருக்கா? பருந்து ஓம்பி பற்றற்றம் என்பர். நாளைக்கு பிள்ளைங்க இருந்தால் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு, பையன் இருக்கிறான், 4 பேர் வேணுமில்ல, என்ன செய்தான்? யார் தெய்வம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தான். பருந்து ஓம்பி பற்றற்றம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாது. கடைசி என்ன ஆகும்? வசதி வாய்ப்பு இருந்தது, வறுமை சூழ்ந்தது, ஒன்றும் இல்லை, நட்பு இல்லை. நட்பு இல்லாதனால வீட்டில் பொண்ணு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு, யாரும் வரமாட்டேங்கிறான். ஆகவே என்ன செய்தான்? கடைசியை தனி மரமாக நிற்கிறான். அந்த குடும்பத்துக்கு யாருமே இல்லை, உதவியே இல்லை. ஒரு பெரிய காரையாக இருந்தால் போக மாட்டான், வீட்டில் பெரிய காரையாக இருந்தால் யாருமே வரமாட்டான். இவன் 4 இடத்துக்கு போயிட்டு வந்து அவனை கூப்பிட்டு இவனை கூப்பிட்டு நட்பே இல்லாதவன் கடைசியில் வெறுங்கையாயிட்டான். விருந்தோம்பி வேள்வி தலைப்படா. விருந்தோம்பி பற்றற்ற ஒன்று இல்லாமல் போயிட்டான்னு அர்த்தம். சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்தது உடமையில் இன்மை. 9வது கவி. உடமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவா இருக்கணும். செல்வத்திலேயே வறுமை. அது ஐயா இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் வள்ளுவன் சொல்கிறான். அவன் தானே பொல்லாத வறுமை உள்ளவனா. என்ன ஐயா கேட்டு கேட்குறான், என்ன ஐயா எனக்கே புரியல ஐயா. 2000 ஏக்கர் நிலம் இருக்குது, மாடு பசு மாடே கிட்டத்தட்ட 200 மாடு இருக்குது, பெரிய வீடு, இவ்வளோ வாகனம் இருக்குது, இவரை போய் வறுமை உள்ளவன்னு சொல்கிறேன். இருந்து எதுக்காக? அவன் இருந்த உசரிக்க மாட்டான். ஏதோ செய்த நல்வினையில் செல்வம் பெருகி இருக்கு. அது பொல்லாத வறுமை உள்ளவன்னா. உடமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா. நிறைய செல்வத்தில் வறுமை உள்ளவன் யார் என்றார்? வருகின்ற விருந்தனை, தன் நோக்கி வருகின்ற விருந்தனை போற்றாதவன், அவனே வறுமை உள்ளவன். உடமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமே மடவா இருக்கணும். இது யாரிடம் இருக்குன்னா, அறியாமை உள்ள அறிவிலிகள் முட்டம் மடையன் தான் இருக்கும். இது மாதிரி செல்வம் இருக்க காலத்தில் யார்த்தையும் தேவையில்லைன்னு சுத்தம் மடைய. இதை சுருக்கமாக சொல்கிறோம். உடமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமே மடவா இருக்க. அறியாமை மூடர்கிட்ட மடையன் தான் இருக்குன்னா சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்து 10வது பாடல். மோப்ப குலையும் அனிச்சம். அனிச்சம்பு ஓரறி உள்ளது, அது தொட்டு முகர்ந்தா வாடும். மற்ற எல்லா மலர்களை விட ரோஜா இதழும் மென்மையாக இருக்கு. ஆனால் அந்த அனிச்ச மலர் எப்படி இருக்கும் என்றால் மோர்ந்து பார்த்தாவே வாடிவிடும். அது ஓரறி உள்ளது. அதை சொல்றான் வள்ளுவன். அதை எடுத்துக்காட்டு சொல்றான். அனிச்ச மலர் தொட்டு முகர்ந்தால் வாடிவிடும், ஆனால் வருகின்ற விருந்தினரோ மாறுபட்டு பார்த்தாலே வாடி போவான. என்னையா காரணம்? அது ஓரறி உள்ளது, தொடு உணர்ச்சி, தாவர வர்க்கத்தை சேர்ந்தது. இவன் ஆறறி உள்ளவன், மாறுபட்டு பார்த்தாவே வாடி விடும். என்ன காரணம்? என்னையா இந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்தோம், இந்த அளவுக்கு அவனுக்கு துன்பம் வரும்போதெல்லாம் உதவி செய்தோம், நம்ம வீட்டுக்கு வரும்போது இப்படியெல்லாம் உதவி செய்திருக்கிறோம், வகை வகையான உணவு கொடுத்துருக்கோம், அவனுக்கு இந்த அளவுக்கு கடன் சுமை வரும்போது கடன் தீர்த்திருக்கிறோம், இவ்வளவு தூரம் இருந்து என்ன காரணம்? முகம் மாறி பார்க்குறானே. வள்ளுவன் சொல்கிறான், என்ன வறுமை இருந்தாலும் சரி, தூரத்தை பார்க்கும்போதே வரையறுக்கும்போதே கை தூக்க வேண்டும். ஏன் கை மேலே தூக்குறேன்னா அவனுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தான். கையை மேலே தூக்கி வணங்குவதே 200 அடி 300 அடி இருப்பவனுக்கு தெரிய வேண்டும்னா தூரத்திலிருந்து வரும்போதே கை கூப்ப வேண்டும். பிறகு வரும்போது மலர்ந்த முகத்தை காட்ட வேண்டும். பிறகு இன்சொற்கள் பேச வேண்டும். பிறகு வீட்டில் உள்ள பிள்ளைகள், வாங்க ஐயா, வாங்க மாமா, வாங்க, இப்படி பிள்ளைகள் சொல்லணும். எல்லா பிள்ளைகளும் சொல்லணும், வாங்க 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 வாங்கன்னு மனைவி சொல்லணும், பிள்ளைகள் சொல்லணும், வீட்டில் எல்லாரும். வயசான கிளைக்கு கேட்டுக்கிட்டு தானே, வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா, இத்தனை பேரும் சொல்லும்போது இவ்வளவுதானே அவன் வள்ளுவன் விரும்புகிறான். இத்தனை பேரும் வயசான கிழவன் கிளவி பிள்ளைகள்லாம் சொல்லணும். ஆரம்பத்தை பயிற்சி கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் இப்போ இருக்கிற சில பிள்ளைகள், காலேஜ் பிள்ளைங்க வந்தவனை பானோடு சொல்லாது. அது என்ன பழக்கமோ, தமிழனா ஆகிறேன், என்ன காரணம், ஏன் தமிழனா இருந்து ஏன் வந்த உடனே வாங்கணும்னு சொல்ல அவன் பாட்டில் போய்கிட்டே இருக்கிறான். அவன் தமிழ் படிக்காதவன். தமிழ் படித்திருந்தால், தமிழ் படித்தால் இப்படி எண்ணம் வருமா அவனுக்கு? ஆங்கில கல்வி அறிவுக்கு தான் பயன்படும். பண்பு வரும்போதில் மரணத்தை வெல்ல முடியுமா? அதில் தமிழ் படித்தால்
ஏற்றிறக்கி இருகாலம் பூரிக்குமா தெரிஞ்சுக்கலாம். தமிழ் படித்தால் திருவாசகம் படிக்கலாம், தமிழ் படித்தால் திருக்குறள் படிக்கலாம், கடவுளாவான். பண்பு வரும். தமிழ் படித்தால் பண்புள்ளவனாக இருப்பான். அப்போ ஆங்கிலம் படித்தால் அறிவு இருக்காதானே? இருக்காதுன்னு சொல்ல, இந்த அறிவு இருக்காது. பௌவியமாக பழகுதல், மதித்தல், மனைவிட்டு பேசுதல், நட்பை பெருக்குதல், விருந்த உபசரித்தல், இந்த இனிய சொற்கள், இந்த தமிழில் இருக்கிற இனிய சொற்கள் எந்த உலகத்தில் கிடைக்கும்? மற்ற மொழி இருக்கு. ஆங்கிலத்தில் சிறந்த அறிவாளியாகலாம். அறிவு இருக்குடா, ஞானம் வேணுமல்லவா? ஞானத்துக்குரிய அறிவு தமிழ் நூல் தான். தமிழ் தானே இருக்கு. ஆங்கிலம் படித்தவன் ஒரு சிலர், நான் வார்த்தையில் மாட்டிக்க மாட்டான். ஒரு சிலர் அப்போ ஆங்கிலம் படித்தவனா அப்படி தான் பேசுவான், நான் இதில் மாட்டிக்க மாட்டேன். ஒரு சிலர் வார்த்தையை இப்படி நிதானமாக பயன்படுத்துவோம். ஒரு சிலர் வீட்டுக்கு வந்த உடனே திரும்பியே பார்க்க மாட்டான். வந்தவர்கள் ரொம்ப ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் இருப்பார். ஆடம்பரம் இல்லாதனாலே திரும்பியோட பார்க்க மாட்டான். ஆனால் வாழ்க்கைக்கு துணையாக இருந்திருப்பான். அந்த குடும்ப வளர்ச்சிக்கு பாடுபட்டவனாக இருப்பான், தாங்கியவனாக இருப்பான். அவனுக்கு சொல்லணும், தாய் தந்தை, பெரியவங்க வராங்க, இடுப்பில் வேஷ்டி கட்டியிருப்பாங்க, மேலே துண்டு போட்டிருப்பாங்க, மதிக்கணும்டா, எந்திரிச்சு நின்றான் அப்படி சொல்லி பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்துருந்தா அவன் வந்த மதிப்பான். அப்படியே அதான் சொன்னா, மலர்ந்த முகத்தை அனிச்ச மலர் தொட்டு முகந்தால்தான் வாடும். வந்தவன் ஆறறி உள்ளவன் மாறுபட்டு பார்த்தாலே வாடி விடுவான். வாடினால் எனவே என்ன ஆகும்? அடப்பாவி, இந்த அளவுக்கு உதவி செய்திருக்கிறோம், என்னை வானோடு சொல்ல மாட்டேங்கிறான், இனிமே பேச மாட்டேங்கிறானே, என்னை நினைத்தான் வினை சூடும் உனக்கு. அதனால்தான் சொல்றேன், மோப்ப கொலையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க கொலையும் விருந்தன.